அடுத்து என்னென்னு கேட்டால், நம்ம நம்ம கொள்கையில் ஒரு ஏகத்துவ கொள்கையில் நம்ம பயணிக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் அப்படிங்கிற வகையில் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருப்பாங்க. நம்ம வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருப்போம். நம்ம தர்காவுக்கு போகக்கூடாது, தாயத்து தட்டு போடக்கூடாது, மூட நம்பிக்கை கூடாது, கத்தம்பாத்தியாவெலாம் கூடாது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது, நபி சொல்லாதது, பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம சில கருத்தில் இருப்போம். நம்ம உறவினர்கள் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது பல விஷயங்கள் அவங்களுக்கு நமக்கு மத்தியில் விரிசல் ஒன்று இருக்கத்தான் செய்யும். பல விஷயங்கள் என்ன செய்யும், அவங்களுக்கு நமக்கு ஒத்து போகாது. அவங்க மூலத்தோதுன்னு கூப்பிடுவாங்க, நம்ம போக மாட்டோம். அவங்க ஆடம்பரமான கல்யாணம் பண்ணுவாங்க, அதில் போய் கலந்துக்கிற மாட்டோம். எதுக்காக வேண்டி? உறவினரை பகைக்கிறதுக்காக இல்லை, ஆடம்பரமான ஒரு தப்பில் நம்ம கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான். மார்க்கத்தில் என்ன சட்டம்னு கேட்டால், ஒரு தீமை நடக்கிற சபையை கண்டால் 3 வழியில் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணணும். தீமையை கண்டால் ஒன்று கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுக்கிறதுக்கு நம்ம சக்தி இருந்தால் தான் கையால் தடுக்க முடியும், இல்லைன்னா வாயால் தடுக்கணும். வாயாலையும் தடுத்தாலும் கேட்க மாட்டாங்கன்னா மனசால் வெறுத்துட்டு ஒதுங்கிடணும். அப்போ இந்த 3 வகை இருக்கும் பொழுது ஒரு சபையில் ஆடல் பாடு கூத்து கும்மாளம்லாம் செய்கிறாங்க. சொந்தக்காரன் தான், சொந்தக்காரனை அனுசரிக்கிறதுக்காக எங்கே போக முடியுமான்னா போக முடியாது. போனோம்னு சொன்னால் என்ன செய்யணும், கையால் போய் தடுக்கணும், விட மாட்டாங்க. வாயால் தடுத்தாலும் கூட வேலையை பார்த்துக்கிட்டுருவாங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த சபை நமக்கு வேணாம் என்று நம்ம திரும்பி வந்துடணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சட்டம் தான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் உறவினர்களுக்கு இந்த மாதிரியான கொள்கை ரீதியாக நமக்கு அவங்களுக்கு விரிசல் வரும். அந்த விரிசல் வந்திருக்கும் பொழுது அந்த கொள்கையோடு அதை நிறுத்தி கொள்ளணுமே தவிர, அந்த மார்க்க நிலைப்பாட்டோடு நிறுத்தி கொள்ளணுமே தவிர, அது அல்லாத விஷயங்களில் என்ன செய்யக்கூடாது, அதை கொள்கையை காரணம் காட்டி அவங்கள புறக்கணிச்சிடக்கூடாது. அவங்க எந்த கொள்கையில் வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. எந்த கொள்கையில் இருந்தாலும் உங்கள் சித்தப்பை தான், உங்கள் தாத்தா தான். அதை யாருக்கு மாற்ற முடியுமா? உங்கள் சின்னம்மா தான், உங்கள் மாமி உங்களுக்கு மாமி தான். அது மாறாது. அப்போ அவங்களுக்கு அவங்க தவறான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அதை விட்டு நீங்கள் அந்த செயலை விட்டு புறக்கணித்து நீங்கள் ஒதுங்கி கொண்டாலும் மனசில் என்ன இருக்குன்னு, அவங்களுக்கு நமக்கு கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்குது, அது இருந்துட்டு போகுது. உதவி அந்த மாதிரி விஷயம் வரக்கூடிய நேரத்தில் நீ இந்த கொள்கையில் இருக்கிறதால் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், நீ தர்காவுக்கு போகிற காரணத்தினால் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், நீ தாயத்து போட்டிருக்கிற காரணத்தினால் நான் உதவி செய்ய மாட்டேன், நீ ஆடம்பரமான கல்யாணம் பண்ணி விட்டாய், உனக்கு எனக்கும் சங்காத்தம் கிடையாது அப்படின்ட்டு இருக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னா கிடையவே கிடையாது. நம்ம தப்பாக நிறைய பேர் வழங்கியிருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், இந்த உதவி செய்தல் என்பது உறவினர்களுக்கு செய்யாமல் நாங்கள் கொள்கை சொந்தங்களுக்கு தான் உதவி செய்வோன்ற ஒரு டயலாக் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்கை சகோதரோட இணக்கமாயிருங்க, கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கணும். உதவி செய்வதில் முன்னுரிமை எந்த கொள்கைவாதிகளாக இருந்தாலும் சரி தான் உறவினர் இடத்தில் நிற்க மாட்டார்கள். ஆக நம்ம கொள்கைக்கு நம்மளோட பக்கபலமாக நிற்கிறான் ஒருத்தன், அதை தனியாக வச்சுக்கிறங்க. இவனுக்கு உதவி தேவை, அவனுக்கு உதவி தேவைன்னு அவனுக்கு தானே கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? உங்கள் கொள்கை சார்ந்து உங்களோட இருக்கிறானே அவனுக்கு கொடுப்பது முக்கியம் கிடையாது. 2 பேரும் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அது ஒரு விஷயம். அவனுக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும்னு இருந்தால் இவனை விட்டுட்டு அவனை கொடுக்கணுமே தவிர சொந்தக்காரனை விட்டுவிட்டு இவனை கொடுக்கலாமனா கொடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவான வசனங்களை கொண்டு இதை நம்ம போதிக்கிறான். அதிகமான சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் கொள்கை சொந்தங்களுக்கு கொடுப்போம், இரத்த உறவு கொடுக்க மாட்டோம் என்று ஒரு முடிவை எடுத்திருக்க. எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியலை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். 8வது அத்தியாயம் 75வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு மின் பஅது, யாரை இதற்கு பிறகு நம்பிக்கை கொண்டு ஹாஜரு ஹிஜ்ரத்து செய்து ஜாஹது மாக்கும் உங்களோடு ஜிஹாதும் செய்கிறார்களோ உலாயிக்க மின்கும் அவங்க உங்களை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மக்காவில் அடிபட்டு உதவிட்டு வந்தீங்க, நீங்கள் ஹிஜ்ரத் செய்யும்போது உங்களோட ஹிஜ்ரத்து வந்தாங்க, நீங்கள் போர்க்களம் செல்லும்போது உங்களோட போருக்கு வந்தாங்க. அவங்களாம் யார்? இப்போ உலாயிக்க மின்கும் அவங்களும் உங்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உலுல் அர்ஹாமி பாலுகும் அவுலாபி பாலின், ஆனால் இரத்த உறவு சொந்தக்கார அர்ஹாம் இருக்காங்களே உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், அவர்கள்தான் ஒருவர் மற்றவருக்கு உரிமை படைத்தவர்கள். இவங்க உங்களை சேர்ந்தவங்க, நட்பு பாராட்டிக்கிறங்க. ஆனால் யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்டால் உலுல் அர்ஹாம் தான். அவன் கொள்கைவாதியாக இல்லாட்டாலும் சரி, அவன் கொள்கைக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, அவனுடைய கஷ்டப்படுறாங்க போது என் ரத்தம், அவன் என் தகப்பனுடைய ரத்தம், என் தாத்தாவுடைய ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அதுதான் என் மனசில் நிற்கணுமே தவிர உதவி செய்கிற விஷயம் வரும் பொழுது எது வந்துடக்கூடாது, எங்கள் கொள்கை சகோதரனுக்கு செய்கிறோன்னு சொல்லக்கூடாது என்பதை இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அந்நபியு அவுலா பில் முமினீன, நபி இருக்கிறாங்கல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த மூமின்களுக்கு வந்து அதிக உரிமை படைத்தவர்கள். மின் அன்புசிகும், தங்களை விட, என்னை விட எனக்கு நபிதான் உரிமை படைத்தவர். அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் இந்த மூமின்களுக்கு அன்னையர், தாய்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உலுல் அர்ஹாமி, உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இருக்காங்கள்ல, அவங்க பாலுஹும் அவுலாபி பாலின், அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு உரிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஃபீ கிதாபில்லா, அல்லாவின் வேதத்தில் உரிமை படைத்தவர்கள். யாரை விட உரிமை படைத்தவர்கள்? மினல் மூமினீன உல் முஹாஜிரீன, மூமின்களை விடவும் முஹாஜிர்களை விடவும். மூமினா நம்மளோட இருக்கிறாங்களே அவங்கள விடவும், நம்மளோட ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்களே அவங்கள விடவும் யார் நெருக்கமானவங்க? இரத்த சம்பந்தம் தான் நெருக்கம். அதாவது உதவி என்று வரும்போது கொள்கை சார்ந்த பிரச்சாரத்துக்கு அவங்கள்ட்ட உதவி சப்போர்ட்டை வாங்கிக்கிறங்க, நீங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு உதவிகள் தேவைப்படும்ல, அந்த கொள்கை சார்ந்த விஷயத்துக்கு செய்யுங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் உதவி செய்யணுன்ற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, அவங்க சொத்துலேருந்து ஒரு பகுதியை கொடுக்க நினைக்கும் பொழுது, இவனுக்கு கொடுக்குறதை விட அவனுக்கு நீங்கள் கொடுக்கணும். யாருக்கு? ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான் யோசிச்சு பாருங்கள். ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவர்கள் வீடு வாசல் சொத்தெல்லாம் அங்கே இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுப்பது முக்கியமாக அல்லது வந்து சொந்தக்காரங்க கொடுக்குற முக்கியமானு கேட்டால், அல்ல அந்த வார்த்தை எப்படி சொல்கிறான்? மூமின்களை விடவும் முஹாஜிர்களை விடவும் உலுல் அர்ஹாம், உறவினர்கள் தான் ஒருவர் மற்றவருக்கு அதிக உரிமை படைத்தவர்கள் அப்படிங்கிறான். அப்போ முஹாஜிர்களை விட மூமின்களை விட கொள்கை சகோதரர்கள் தானே. அப்போ கொள்கையில் வந்தவர்களை விட கொள்கையில் வராத உறவினர்கள் தான் நீங்கள் உதவி செய்வதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள். அந்த உறவை வந்து வெட்டவே முடியாது. ஏன்னா அரிசில் தொங்கிக்கிட்டு இருக்க அந்த உறவு, என்னை வெட்டுனா நான் உன்னை, அரசுலேருந்து அந்த உறவு சொல்லுது, என்னை யார் வெட்டுக்கிறான் அவனை அல்லாஹ் வெட்டி விடுகிறான், என்னை யார் இணைத்துக் கொள்கிறான் அல்லாஹ் இணைத்துக் கொள்கிறான்ட்டு நேற்று பார்த்தோம்ல. அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்காக இருக்கிற காரணத்தினால நீங்கள் இந்த விஷயத்தில் நம்ம நிறைய பேர்கிட்ட குறை இருக்கிறது. தௌஹீது கொள்கையில் இருக்கக்கூடிய எத்தனை வகையான தௌஹீத் சொந்தங்கள் இருந்தாலும் எல்லாருடைய பார்வை எப்படி ஆயிடுச்சின்னு சொன்னால், நாங்கள்லாம் அது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்களாக தேடிக்கொண்டது அல்லாஹ் தேடி தந்த உறவை விட மேலானது ஆயிருமா? நீங்களாக தானங்க இவன் அண்ணங்கிற தம்பிங்கிறீங்க, அப்படி நீங்களாக உண்டாகி கொண்டீங்க அவர் கொள்கை சகோதரன்னு சொல்லி. இது நீங்களாக உண்டாகி கொண்ட உறவு என்பது வந்து நீங்கள் வச்சுக்கிறங்க, கொள்கைக்காக அவங்க உங்களை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கிறங்க. ஆனால் இதுக்கு இன்னும் சொல்ல போனால், இது எப்போ இந்த வசனம்லாம் வருதுன்னு கேட்டால், ஹிஜ்ரத்து பண்ணி வந்துடுறாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து மக்காவில் வாழ முடியலை, இருந்தால் கொள்கையை விட வேண்டி வருது. அப்போ கொள்கையை காப்பாற்றி கொள்வதாக இருந்தால் வேறு எங்கிட்டாவது ஓடி போயிடணும் என்று சொல்லி சில பேர் அபிசீனாவுக்கு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேறு சில சஹாபாக்களும் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே என்ன ஆச்சு? மதீனாவில் ஒரு திடீர்னு ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு அகதிகள் நுழைஞ்சா என்னவாகும்? ஒரு ஆள் வந்து அந்த ஊர் சமாளிக்கும். ஹிஜ்ரத்து பண்ணுறேன்னு சொல்லி மக்காவில் 50 பேரும் கூட்டமாக வந்து இறங்கினாங்கன்னு வைங்க, அங்கே அந்த சின்ன ஊரில் உள்ள வசதிகள் வந்து போதுமானதாக இருக்காது. அப்போ அத்தனை பேருக்கு வீடு வேணும், அத்தனை பேர் தட்டுமுட்டு தளவாட சாமான்கள் வேணும், அத்தனை பேருக்கு சமையல் பாத்திரம் வேணும், எல்லா விஷயங்களும் அத்தனை பேருக்கு தேவை இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, அன்சார்கள் அந்த உள்ளூர் மக்களை கூப்பிட்றாங்க. உள்ளூர் மக்களில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்துட்டாங்க, உங்கள் சகோதரர்கள் வந்துட்டாங்க, அதனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் உங்களால் ஏன்ற அளவுக்கு ஒரு பொறுப்பேற்றுக்கிறங்க அப்படின்னோடனே ஒவ்வொரு மதீனாவுடைய ஒவ்வொரு சஹாபியும் மக்காவிலேருந்து வந்த ஒரு சஹாபியை வந்து சகோதரர் என்று ஆக்கி கொள்கிறார். ஆக்கினா என்ன அர்த்தம்? இவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பாதியாக கொடுக்குறார். இவர்கிட்ட இருக்கிற 2 வீடு இருந்தால் ஒரு வீடு, 2 போர்வை இருந்தால் ஒரு போர்வை, 10 பேரிச்ச மரம் இருந்தால் 5 மரத்தை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் என்ன செய்கிறாரு? பிரித்து அவர் கொடுக்குற அளவுக்கு அந்த முஹாஜிர்களுக்காக வேண்டி அன்சார்கள் என்ன செய்ய, அன்சார்னால உதவியாளர்கள் அர்த்தம். அவங்க ஒரு ஆள் தான் வரலாற்றில் உதவியாளருங்கிற பேருக்கு இலக்கணமாக திகழ்கிறாரு. அந்த மாதிரி எவனுக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்ய, யாரோ எவருன்னு தெரியாத வெளியூருக்காரனுக்காக வேண்டி அவங்க பாரம்பரியமாக சேர்த்த சொத்துக்கள்லாம் பிரித்து கொடுக்குற சாதாரண விஷயமா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி அன்சாரிகளுக்கு முஹாஜிர் வாரிசு ஆயிடுவாங்க. அப்போ அன்சாரி மூத்தா போனார்னு வைங்க, அந்த முஹாஜிர் சகோதரர் தானே, அவர் எடுத்துக்கொள்வாருங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட பேச்சு வருது. அதுக்கு தான் எல்லாம் இறக்குறான். அவங்கள ஆக மாட்டாங்க, ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இரத்த உறவுடைய அந்தஸ்தை வந்து இவங்க அடையவே மாட்டார்கள். இரத்த உறவு தான், சொந்தம் தான், அந்நியன் தான், எந்த கொள்கையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் மகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அவங்க தாயார் வர்றாங்க. அவங்க தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வந்து மகள் வீட்டில் இருக்கலாம்னு மக்காவிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பர்மிஷன் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தாயார் வந்து இணை கற்பிக்கிற கொள்கையில் இருக்கிறாங்க,
அவங்க என்னோட வசிக்கணும் என்று வந்து விட்டார்கள், நான் என் வீட்டில் சேர்த்துக்கொள்ளட்டுமா அவங்கள அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக சேர்த்துக்க என்று சொல்கிறாங்க. அப்போ எதை பார்க்கல? தாய் தான். அவங்க இணை கற்பிச்சா உனக்கு என்ன? இணை கற்பிக்கிற செயலை நீ செய்யாத. அவங்க தப்பான காரியத்தை சொன்னால் கட்டுப்படாத. அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டான்னு அறிவுரை சொல்லலாம். அவங்களையும் ஏகத்துவக்குள்ளே கொண்டு வரணுமே. அப்படி கொண்டு வருவதாக இருந்தால் அந்த அரவணைப்புகள்லாம் இருந்தால் தான் கொண்டு வர முடியும். அதனால் நம்ம அடிப்படையை வழங்கி கொள்ள வேண்டும். உறவு எவ்வளோ பெரிய முக்கியம் என்று சொன்னால் அந்த கொள்கை உறவை விட இரத்த உறவு தான் மேலானது. கொள்கையினால் வந்த உறவு ஆகிரத்து விஷயத்துக்கு ஓகே. துன்யாவில் நீங்கள் காட்டக்கூடிய உறவு, தானம், தர்மம், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சொந்தக்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் நாங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அள்ளி கொடுக்குறாங்க. சமுதாயத்துக்கு கொடு. அவங்களையும் கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் கொடு. நீ இவ்வளவு தான் கொடுக்க போகிறான்ட்டு அதே பற்றி அங்கே கொடுக்காம இங்கேயும் கொடுக்குற. இந்த வசனத்தில் உங்களுக்கு வழங்கலையா? திருப்பி படிங்க. 33வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தை படியுங்கள். 8வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தை படியுங்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக்குறான். நபி வஹி வருது, இக்ரான்னு வஹி வருதுல, அந்த வஹி நபி ஆகும் பொழுது அவங்களுக்கு என்ன கட்டளை வந்துச்சு? ஆரம்பத்தில் ஒரு கட்டளையுமே இல்லை. இக்ரா தான், ஓது, நீ தெரிஞ்சுக்க, நீ படிச்சுக்க. நபியாவுறாங்களே, மக்களுக்கு போய் சொல்லி கட்டளை வரல. என்ன கட்டளை வருது? நீ தெரிஞ்சிக்க, இக்ரா பிஸ்மி இறைவன் பேரால் ஓதுவாயாக என்று சொல்லி அவங்கள பக்குவப்படுத்தக்கூடிய கட்டளை தான் வருது. பிறகு தான் பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்டளை வருது. பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்டளை கூட எப்படி வருதுன்னு கேட்டால் ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லுன்னு கட்டளை வரல. வேறு எப்படி வருது? ஃபஸ்ட்டு கட்டளை, முதல்ல ஆரம்ப கட்டளை பிரச்சார கட்டளை வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உமது நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை பண்ணு. முதல்ல நபின்னு ஆன பிறகு கொஞ்ச நாள் சும்மா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே விளங்கி கொண்டு, அவங்களுக்குள்ளே அசை போட்டுக்கொண்டு, அவங்களுக்குள்ளே சிந்தித்து கொண்டு, இப்படி இறைவன்னா யார், நம்ம கரெக்டான பாதையெல்லாம் இருக்கிறோமா, வகி தான் வந்திருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாகிக் கொள்வதற்காக வேண்டி கொஞ்சம் அவகாசத்தை எல்லாம் கொடுத்து விட்டு இப்போ நீ சொல்ல ஆரம்பி என்று சொல்கிறான். சொல்ல ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்க சொல்கிறான்னு கேட்டால் வன்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னை ஷோராங்கிற சூறாவில் 214வது வசனம், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீ என்ன செய்ய, எச்சரிக்கை பண்ணுன்ட்டு அல்லாஹ் ஒரு கட்டளை விடுறான். விட்டவன் என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க நெருங்கிய உறவினர்னா யார்? குறைஷிகள் தான் நெருங்கிய உறவினர்கள். அப்போ குறைஷுங்கிற அந்த கூட்டத்தில் யார் இருக்கா? அப்துல் முத்தலிபுடைய வகையராக்கள் இருக்கிறாங்க, ஹாஷிமுடைய வகையராக்கள் இருக்கிறாங்க, இப்படி எல்லாருமே அப்துல் முனாஃபுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கூப்பிட்றாங்க எல்லாத்தையும். யாரை கூப்பிட்றாங்க? யா பனி அப்து முனாஃப் மக்களே. அப்து முனாஃப்னா அப்துல் முத்தலிபுடைய அந்த அண்ணன் வகையராவில் உள்ளவர். அப்து முனாஃப் மக்களே, லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாவிடமிருந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஆனால் எனக்கு ஒரு பொருளாதாரம் வேணும்டா கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். என்னிடத்தில் உள்ள பொருளாதாரத்தை என்ன வேண்டாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன். அல்லாவிடமிருந்து உங்களுக்கு நான் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அப்பாஸே, அப்துல் முத்தலிப் மகன் அப்பா கூப்பிட்றாங்க, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே, அல்லாட்டேருந்து எனக்கு ஒன்றும் இப்போ செய்ய முடியாது, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நீ வெற்றி பெறுவாய். என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பெரியப்பாங்கிற வச்சுக்கிட்டுலாம் அங்கே ஒன்றும் ஆகாது. அப்போ என்ன செய்யணும்? என்னுடைய பொருளாதாரத்தை உனக்கு தருவனே தவிர அல்லாவிடத்தில் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாங்க. அப்புறம் சஃபியாவை கூப்பிட்றாங்க. யா சஃபியா அம்மத்த ரசூலில்லா, அல்லாவுடைய ரசூலுக்கு மாமியாக இருக்கக்கூடிய சஃபியாவே, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை அல்லாட்டத்துக்கு ஒன்று காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? யா ஃபாத்திமா பின்த் முகமதுரை மகள் ஃபாத்திமாவே, மகளை கூப்பிட்றாங்க. சலீனி மாஷீத்து மிம்மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் என்ன வேண்டாலும் கேளு, உனக்கு தருகிறேன். லாவுகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாவிடமிருந்து உனக்கு எதுவும் செய்ய முடியாதுங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உறவினருக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது நீ கொள்கையை ஏற்றுக்கிறாட்டி அங்கே மாட்டிக்கிடுவேன், ஆனால் துன்யாவில் உனக்கு செய்வேங்கிறாங்க. நல்லா கவனிங்க. சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என் காசை கேளு தர்றேன். ரசூலுல்லாஹ் அப்போ வசதியாக இருந்தாங்க. அந்த நபித்துவ பிரச்சார காலத்தில் ஊரில் பெரிய செல்வந்தர் அவங்க தான். அல்லாவே குர்ஆனில் என்ன செய்கிறான்? நீ வறுமையில் வஜதுக்கு ஆயிலன் ஃபகுனா, நீ வறுமையில் இருந்தாய், உன்னை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கினான் என்று அல்லாவே என்ன செய்கிறான்? அவங்கள வசதி படைத்தவராக இருந்தார்னு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் ஆகிரத்தில் வெற்றி பெறுவீங்க, அதில் என்னால் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரன் சொல்லி அங்கே நின்றீங்கன்னா அல்லாட்ட தப்பிக்க முடியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒழுங்காக ஏற்றுக்கிறேன்னு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அதே நேரத்தில் காசு வேணுமா, கஷ்டப்படுறீங்களா என்று கேளுங்க, அதை நான் தவிர்க்க மாட்டேன். நீங்கள் கொள்கை ஏற்றுக்கிறாத காரணத்தினால் அதை நான் தவிர்க்க மாட்டேங்கிற கருத்துப்பட தான் சலீனி மாஷீத்தி மிம்மாலி,
என் செல்வத்தில் என்ன வேணாலும் நீ கேளு உனக்கு தருகிறேன், லாவுகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாவிடமிருந்து உனக்கு என்னவும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்கள்ன்றத புகாரில் 2753வது ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ என்ன வழங்கன்னு, நமக்கு உறவினர் என்பவர்கள் அவங்க கெட்டவர்களாக இருக்கலாம், உறவினர்கள் என்பவர்கள் நமக்கு தீங்கு செய்கிறவர்களாக இருக்கலாம், உறவினர்கள் என்பவர்கள் தொழுகை நோன்பு இபாதத்தெல்லாம் செய்யாமல் ஒரு தருதலைகளாக கூட இருக்கலாம், உறவினர்கள் என்பவர்கள் ஏகத்துவ கொள்கையில் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் என்பவர்கள் இஸ்லாத்தில் கூட இல்லாமல் இருக்கலாம், உறவினர் என்பவர்கள் உங்கள் கொள்கைக்கு எதிரியாக கூட இருக்கலாம். என்ன மாதிரி இருந்தாலும் சரி, உறவுங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தணும். நீங்கள் உங்களால் மாற்றிட முடியாததை. இவர் தான் என்னார் இவர் தான் என்னார்னு உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது அல்லாங்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் அவன் இதை மாற்றினா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் உனக்கு இப்படி அமைச்சு தந்திருக்கிறேன், அதுக்குரிய வேலையை செய்யாமல் நீ என்ன அப்படி செய்கிறேன்னு அல்லாஹ் கேட்குறான். இது ஒரு விஷயம். இது உறவினருடைய முக்கியமாச்சா. அதுக்கடுத்து